ஆன்மீக துளிகள் 36 முறை கந்த சஷ்டி கவசம். உலகெங்கும் உள்ள பெரும்பாலான தமிழர் இல்லங்களில் காலை பொழுது இனிதே விடிவது இனிமையான கந்த சஷ்டி கவசம் பாடலை கேட்டுத்தான். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். அந்த பாடலின் சொற்சுவையும் பொருட்சுவையும் இசைச்சுவையும் மயங்காத மனதையும் மயக்கி உருக்கிவிடும். ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவளச் செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் என்ற அழகு முருகனின் வர்ணனையாகட்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று முருகனை வேண்டுவதாகட்டும். இந்த பாடலை கேட்போர் அனைவரும் மெய்சிலிர்த்து போவது உறுதி. எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக, ஆடினேன் நாடினேன் ஆவினன் போதியை என்று முருகனை பாடி ஆடி கொண்டாடுகிறார் இப்பாடலை தந்த பாலன் தேவராயர் சுவாமிகள். போருக்கு செல்லும் வீரர்கள் எதிரிகளின் ஆயுதங்களிடம் இருந்து தங்களை பாதுகாக்க அணிந்து கொள்வதே கவசமாகும். அதுபோல நோய் நொடிகள், விஷ ஜந்துக்கள், எதிரிகள், பேய் பிசாசுகள் மற்றும் அனைத்து தீவினைகளிடம் இருந்தும் நம்மை பாதுகாக்க கந்தனையே கவசமாக இருக்க வேண்டி தேவராயர் சுவாமிகள் எழுதியதே கந்தர் சஷ்டி கவசம். தேவராய சுவாமிகள் 1857 தொண்டை மண்டலம் வல்லூரில் வீரசாமி பிள்ளைக்கு மகனாக பிறந்தவர். முருகப்பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தீராத நோய் நொடிகளால் மக்கள் படும் துயரங்களை கண்ட அவர் அந்த துன்பங்களிலிருந்து பாதுகாக்க முருகனை வேண்டி கந்த சஷ்டி கவச பாடல்களை பாடினார். தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேரகம் ஆகிய சுவாமிமலை, குன்று தோராடல் எனும் திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகிய 6 படை வீடுகளுக்கும் தனித்தனியே 6 சஷ்டி கவசங்களை பாடியிருக்கிறார். அவற்றுள் திருச்செந்தூர் முருகனை பற்றி பாடிய கவசமே மிக பிரசித்தம். இதுவே பக்தர்களால் அதிகமாக பாடப்பட்டும் கேட்கப்பட்டும் வருகிறது. நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரவிடத்தீர அமரம் புரிந்தே குமரன் நடி நின்றே இந்த சஷ்டி கவசம் காப்பு வெண்பா தவிர்த்து 238 அடிகளை கொண்டது. சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலூர், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட என்று தொடங்கும் அழகு முருகனின் இந்த அருட்தமிழ் பாடல் கேட்கும் இடங்களிலெல்லாம் நம்மை திரும்ப திரும்ப உச்சரிக்க வைக்கும். உள்ளத்திலும் உடலிலும் பக்தி பரவசத்தை உணர வைக்கும். சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணியாட. கந்த சஷ்டி கவசம் பெரும்பாலானவர்களால் கேட்கப்பட்டாலும் இந்த கவசத்தின் ஒவ்வொரு வரியின் பொருளும் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். நிதானமாக உச்சரித்தால் அனைவருக்குமே பெரும்பாலான வரிகளுக்கு பொருள் புரிந்துவிடும். ஆனால் சில வரிகளுக்கு பொருள் தெரியாது. மிகச் சாதாரணமாக பலரும் நினைக்கும் அந்த ஒரு சில வரிகளுக்குத்தான் கந்த சஷ்டி கவசத்தின் மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. சரவண பவ இந்த திருநாமமே கந்த சஷ்டி கவசத்தின் மூல மந்திரமாகும். இந்நூலின் முதல், இடை, கடை பகுதிகளான 1, 16, 162, 237 ஆகிய வரிகளில் இந்த மூல மந்திரத்தை பொருத்தி தேவராயர் பாடியுள்ளார். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான மந்திரமாகவும் மிகவும் ஆற்றல் மிகுந்ததுமாக கருதப்படுவது இந்த மந்திரம். இது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. கந்த சஷ்டி கவசத்தில் ஒரு நாள் 36 கொண்டு
ஓதியே செபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னரென்மர் செயலதருளுவர் என்ற வரிகள் வரும். எவர் ஒருவர் ஒரே சிந்தனையுடன் முருகனை நினைத்து ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை படித்து நெற்றியில் திருநீறு அணிகிறாரோ அவருக்கு அனைத்து நலனும் கிடைக்கும், முருகனின் தரிசனமும் கிடைக்கும் என்பதுதான் இதன் பொருள். ஒரே நாளில் கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை படிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியும். அதற்கு குறைந்தபட்சம் 7 அல்லது 8 மணி நேரமாவது ஆகும். ஆனால் இது அனைவருக்கும் சாத்தியப்படாது. அதுவும் நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது மிக மிக கடினம். அதனால்தான் கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொன்னால் கிடைக்கும் பலனை பெறுவதற்கான ரகசியத்தையும் தேவராயர் இப்பாடலின் நடுவிலேயே சூட்சமமாக சொல்லியிருக்கிறார். அந்த வரிகள் ரஹன பவச ரரரர ரரர, ரிஹன பவச ரிரி ரிரி ரிரி, வினபவ சரஹன வீரா நமோ நம, நிபவ சரஹன நிர நிர நிரண, வசர ஹனப வருக வருக. இந்த வரிகளுக்குள் தான் அந்த சூட்சம ரகசியம் ஒளிந்திருக்கிறது. இந்த வரிகளில் வரும் ரஹன பவச, ரிஹன பவச, வினபவ சரஹன, நிபவ சரஹன, வசர ஹனப இவை அனைத்தும் மந்திர சொற்களாகும். சரஹன பவ என்பது சரவண பவ என்னும் முருகப்பெருமானுக்குரிய 6 எழுத்து சராக்ஷர மந்திரம். சரவண பவ என்பதில் முதல் எழுத்தான ச எடுத்து கடைசியில் எழுதினால் ரவண பவச என்று வரும். ர என்ற எழுத்தை எடுத்து கடைசியில் எழுதினால் வனப வசர என்று வரும். வ எடுத்து கடைசியில் எழுதினால் நபவ சரவ என்று வரும். ந எடுத்து கடைசியில் எழுதினால் பவச ரவண என்று வரும். ப எடுத்து கடைசியில் எழுதினால் வசர வனப என்று வரும். வ எடுத்து கடைசியில் எழுதினால் மீண்டும் சரவணபவ என்று வரும். இதை 6 முறையாக 6 தடவை சொன்னால் 36 முறை சொல்லிவிடலாம். இந்த மந்திரத்துடன் இணைந்து வரும் ர ரி என்ற எழுத்துக்களே ரரரரரரர, ரிரி 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 என்றும் வருகின்றன. எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் இருந்துவிட போகிறது என்று நினைக்காதீர்கள். சிரகிரி வேலவன் என்பதில் வரும் ராவும் ரீயும் இவை என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இவை சூட்சமமான மந்திர எழுத்துக்கள். இவற்றை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அதற்கு ஒரு ஏறும். இதற்கு பொருளும் உண்டு, அதற்கான பலன்களும் உண்டு. ஆனால் இதற்கான பொருளை குரு ஒருவரின் மூலம் மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி உள்ளது. இவற்றை சரியாக எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்களுக்கு கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பலன் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முருகன் அருளால் அனைவரும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்பதற்காக பாலதேவராய சுவாமிகள் இந்த அற்புதமான கவசத்தை நமக்கு அருளி இருக்கிறார். உள்ளம் உணர்ந்து இப்பாடலை பாடும் பொழுது உடல், உள்ளம், உயிர் அனைத்திற்கும் கந்த பெருமாளாகிய முருகனே கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றுவார். கந்த சஷ்டி கவசம் ஒரு மந்திர மறைநூல் என்பது பாராயணம் செய்து பலன் அடைந்தவர்களின் அனுபவ உண்மையாகும். ஆன்மீக துளிகள் 36 முறை கந்த சஷ்டி கவசம்.